Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இட்லி பொடி ரெசிபி பார்க்கலாம். அது செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1 கப்பு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதில் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றி வறுத்தா சீக்கிரமாகவே பொடி பழைய வாசம் வந்துடும். அதனால் எண்ணெய் ஊற்றாமல் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கேப் விட்டுட்டா கீழே இருக்கிறதெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது அதை எடுத்துடணும். ஸ்டவ்வில் இருந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். அதே அளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரே ஈவனாக இருக்கணும் அளவு. இதுவும் அதே மாதிரி கைவிடாமல் கிளறிக்கோங்க. வேறு எந்த பருப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு பருப்புலாம் போட்டால் இட்லி பொடியோட டேஸ்ட்டு மாறிடும். இந்த 2 பருப்பு மட்டும் போதும். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகா வத்தல் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகா வத்தல் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வத்தல் தான் இது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை கழுவி ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் நல்லா கருவேப்பிலை கிறிஸ்ப் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த இட்லி பொடி ரொம்ப நாளைக்கு வரும். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். ரொம்ப நைஸ் பவுடராக பண்ணால் நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் கோஸாக இருக்கணும் பவுடர். இதில் தேங்காய் எண்ணெய், நெய், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.